காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா வீட்டு காவலில் அடைக்கப்பட்டார். ஜம்மு காஷ்மீரில் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு தியாகிகளின் கல்லறைக்கு செல்லவிடாமல் முக்கிய அரசியல் தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய படையினரால் வீட்டு காவலில் வைக்கப்பட்டன. இந்நிலையில் காஷ்மீர் முதல்வரான உமர் அப்துல்லா தியாகிகள் தினத்தை முன்னிட்டு அவர்களின் கல்லறைக்கு சுவர் ஏறி குதித்து அஞ்சலி செலுத்திய நிகழ்விற்கு பின் அவர் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இது வெளிப்படையான ஜனநாயக விரோத நடவடிக்கை என விமர்சித்துள்ள முதல்வர் உமர் அப்துல்லா, ஜூலை 13 எங்கள் ஜாலியன்வாலாபாக் என்றும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடிய முஸ்லிம்கள் இன்று வில்லன்களாக சித்தரிக்கப்படுவது வெட்கக்கேடு எனவும் குறிப்பிட்டுள்ளார். தியாகிகளின் கல்லறைகளுக்கு செல்ல மறுக்கப்பட்டாலும் அவர்களின் தியாகங்களை மறக்க மாட்டோம் என்றும் பதிவிட்டுள்ளார். 1931இல் மகாராஜா ஹரிசிங்கின் ஆட்சிக்கு எதிராக போராடிய 22 காஷ்மீரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதை நினைவு கூறும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 13ஆம் தேதி தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 2019இல் பிரிவு 370 ரத்து செய்யப்பட்ட பின் இது பொது விடுமுறை தின பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது.